ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட் வித் அகேஷ். ஐ ஆம் யுவர் அகேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப். இது ரொம்பவே முக்கியமான டாபிக். அந்த ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும். நம்ம நிறைய இடத்துல இது யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வைல் லூப் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். அதே மாதிரி இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க டுட்டோரியல்ஸோட பிளேலிஸ்ட் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் லெட்ஸ் கோ இன் டு தி டாபிக். ஓகே, ஃபார் லூப்னா சேம் லூப். இதுவும் ஒரு லூப்னா வைல் லூப் மாதிரி இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். பட் நமக்கு வைல் லூப்பை கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஃபார் லூப் இன்னும் சில அட்வான்டேஜஸ் இருக்குது. நம்ம அதெல்லாம் நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட சின்டாக்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், இதான் நம்மளோட ஃபார் லூப்போட சின்டாக்ஸ். ஓகேங்களா, நான் சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபார் அப்படிங்கிற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் நம்மளோட வேரியபிள் நேம். இது நான் விஏங்கிறது வேரியபிள். ஓகே, ஏதாவது வேரியபிள் நேம் யூஸ் பண்ணலாம். ஏபிசிடி எனி நேம். ஓகே, யூஸ் பண்ணிட்டு அப்போ தான் இன் அப்படிங்கிற இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ரேஞ்ச். இந்த ரேஞ்ச் அப்படிங்கிற விஷயம் நமக்கு எதுலேருந்து எதுக்குள்ளே வேணும் அப்படிங்கிற இந்த விஷயத்த இந்த ரேஞ்ச் கொடுக்க. நம்ம ரேஞ்சை பற்றி நெக்ஸ்ட் டீப்பாக பார்க்கலாம். இதில் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இதை நம்ம லூப் பார்க்கும்போது பார்க்கலாம். இந்த ரேஞ்ச் இங்கே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம். அப்புறம் மறக்காமல் ஒரு கோலனை வச்சுட்டு திருப்பி நெக்ஸ்ட் லைனில் ஒன் டேப் ஸ்பேஸ் விட்டு நம்மளோட ஸ்டேட்மெண்ட் நான் இந்த ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான் வச்சுருக்கேன். பிகாஸ் அதே மாதிரி இங்கே ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் இந்த ஓகேங்களா. இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு நமக்கு இந்த எல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த எல்ஸ் ஒன்ஸ் இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம் இது எக்ஸிக்யூட் ஆகும். இது நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி இது ஆப்ஷனல் தான். ஒயிலையும் இந்த ஆப்ஷனல் தான், இதுலேயும் இது ஆப்ஷனல் தான். வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் இது தேவையில்லை. ஸோ நமக்கு வேணாலும் தேவையில்லை. அது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை. இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் அது லாஸ்ட்டில் அது பிரிண்ட் பண்ணிட்டு போகும். ஓகே, நம்ம இப்போ லூப் பார்க்கலாம். நான் இதுலேயே ஒரு சிம்பிள் நான் சொல்ல போகிறேன். நம்ம எப்பயும் போல் 1லேருந்து 10 வேல்யூஸ் எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபார் அப்படிங்கிற இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் நமக்கு வேரியபிள் நேம் நம்ம ஐன்னு வச்சுக்கலாம். அப்புறம் என்ன யூஸ் பண்ணணும், இன் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். இப்போ நம்மளோட ரேஞ்ச் யூஸ் பண்ணணும். அந்த ரேஞ்ச் நம்ம எப்படி ஸ்பெசிஃபை பண்ணணும்னா அதுக்கு கீவேர்ட் யூஸ் பண்ணணும். அதான் ரேஞ்ச். ஓகேங்களா, ரேஞ்ச் அதுக்குள்ளே நமக்கு எதுலேருந்து எதுக்குள்ள அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணோம். இப்போ நமக்கு 1 to 10 பிரிண்ட் பண்ணோம். ஸோ நம்ம 1 இது ஸ்டார்டிங் வேல்யூ, கமா 10 இது எண்டிங் வேல்யூ. பட் நீங்கள் இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே நீங்கள் இப்போ உங்களுக்கு 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணால் நீங்கள் இங்கே 10 போடக்கூடாது, லெவல்னு போடணும். அதாவது உங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ அது கூட ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா தான் போடணும். ஏன்னா அந்த எண்டிங் வேல்யூலேருந்து ஒரு நம்பர் கம்மியாக தான் இது பிரிண்ட் பண்ணும். இப்போ நம்ம 1,12 தந்தா லெவல் வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா, நம்ம 1,10 தந்தா 9 வரைக்கும் தான் பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இந்த ரேஞ்சிலே இன்னொன்று ஸ்டெப் அப்படின்னு தேர்ட் கமாவில் செகண்ட் கமாக்கு அப்புறம் வரும். நம்ம நெக்ஸ்ட் ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போ நம்ம இதான் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1 கமா லெவல்னா 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். இப்போ உள்ள ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, என்ன தரலாம், பிரிண்ட் want to print and I. ஓகேவா, அவ்வளோதாங்க இந்த லூப். ஓகே, ஒன்றும் இல்லை. நமக்கு ஐ அப்படிங்கிற வேரியபிள் ஒவ்வொரு லூப்பில் இந்த ரேஞ்ச் 1 to 11 இருக்கிற நம்பர்ஸை ஒவ்வொரு லூப்லையும் ஒவ்வொரு நம்பர் எடுத்து பிரிண்ட் பண்ணும். நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா பாருங்க, நமக்கு சேம் 1 2 3 அப் டு 10 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுனா ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் தான். ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஃபார் நம்ம இங்கே ஐட் வந்துருக்கோம்ல வேரியபிள். இந்த வேரியபிளில் ஃபர்ஸ்ட் இன் ரேஞ்சா 1 to 11, அதாவது 1 to 10 நம்ம சொல்லியிருக்கோம். லெவல் தான் 1 to 10 வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த ஐங்கிற வேரியபிளில் ஃபர்ஸ்ட் 1 எடுத்துக்கும். சரிங்களா, இப்போ லூப்புக்குள்ளே போகும். என்ன ஆகும், பிரிண்ட் ஐயில் என்ன இருக்குது, இப்போ 1 இருக்கும். இது பிரிண்ட் ஆயிரும். ஓகே, இப்போ ஐ இங்கே 1 பிரிண்ட் ஆயிடுச்சு. திருப்பி ஃபார் இங்கே என்ன பண்ணும், இங்கே ஐ இந்த ரேஞ்ச் இப்போ ஐ 1 முடிஞ்சா அவங்க நெக்ஸ்ட் ரேஞ்ச் 2 இருக்கும். ஓகேங்களா, ஸோ 2 இங்கே பிரிண்ட் இங்கே ஐ வேல்யூ 2 இருக்கும். ஸோ நமக்கு 2 பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி நமக்கு என்ன ஆகும்னா அப் டு 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஓகேவா, இதுதான் சிம்பிள். இதில் என்ன பெனிஃபிட்ஸ் நான் சொல்ல பாருங்க. சரி, நம்ம வைல் லூப் நம்ம ஒரு வேணா வைல் லூப் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சரி, இதான் நம்மளோட வைல் லூப். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி இங்கே பாருங்க, நம்ம இதுக்கு வேரியபிள் நம்ம தனியாக கிரியேட் பண்ணணும். சி, ஆனால் நம்ம இங்கே வேரியபிள் நம்ம லூப்புக்குள்ளே நம்ம அசைன் பண்ணிக்கலாம் ஐங்கிற வேரியபிள். அதே மாதிரி நம்ம இந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணலாம் பார்த்தீங்களா. இதுவும் நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே தனியாக ஒரு லைன் வச்சு நம்ம தரணும். ஓகே, பட் இங்கே அதே மாதிரி தேவையில்லை. ஸோ இங்கே டிஃபால்ட்டாக அந்த ரேஞ்ச் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம
ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நெக்ஸ்ட் இந்த சேம் நான் எல்ஸ் ஒன்றும் இல்லை, எல்ஸ்னு போட்டால் சும்மா எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து பிரிண்ட் என்டது, அப்புறம் வந்து நம்ம ஆதி சொன்ன மாதிரி லாஸ்ட்லேயே பார்த்துப்போம் கமா என் நமக்கு வந்து ஒரு லூப் அந்த வேர்ட் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லூப் நமக்கு ஒரு லூப் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி வந்து வரணும் நெக்ஸ்ட்டு, அதாவது வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டு வரணுமா இல்லை நம்ம டிஃபால்ட்டாக விட்டால் அப்படியே நியூ லைனில் வரும். நமக்கு வேணா இப்போ பாருங்க ஒரு ஸ்லாஷ் தரேன், எப்பயுமே வந்து ஒரு ஸ்லாஷ் வச்சு பிரிண்ட் ஆகும், எப்படி நான் ஸ்பேஸ் தந்தால் ஒரு ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்போம். அதை செக் பண்ணி என்ன ப்ரீஃபாக புரியும். ரன் பண்ணி தான் பாருங்க என்ன ஆகுது, இங்கே 1 பிரிண்ட் ஆகுது, நம்ம இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கோம். ஸோ நமக்கு வந்து ஒரு லூப் முடிஞ்சதுக்கப்புறம் வேல்யூ பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டு நெக்ஸ்ட் லூப்பில் இருக்க வேல்யூ பிரிண்ட் ஆகுது, திருப்பி ஒரு ஸ்பேஸ் விட்டு நெக்ஸ்ட் லூப்பில் இருக்க வேல்யூ பிரிண்ட் ஆகுது, லாஸ்ட்டில் எல்லாமே பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நமக்கு எண்ட் பிரிண்ட் ஆகுது. அதுக்கு அந்த எல்ஸ் பார்த்து நீங்கள் இது போட்டாலும் ஒன்றும் போதாட்டி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா, திஸ் இஸ் சிம்பிள். இப்போ இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லலாம் வந்து நான் ஃபார் லூப் எப்படி ஷீட் பண்ணிக்காங்க பாருங்க. நம்ம ஸ்ட்ரிங்கை கூட யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபார் ஐ இன் ஒரு ஸ்ட்ரிங் நான் சொல்ல பாருங்க. இப்போ வந்து கோடு வித் அக்கேஷன் நான் சொல்கிறேன். சரி, அகெயின் ஒரு கோலன். இப்போ பிரிண்ட் நம்ம தான் ஜே தந்துக்கலாம். ஸோ இங்கே ஒரு ஜே, சரி நமக்கு வந்து இப்போ ரன் பண்ணலாம் சரிங்களா. நமக்கு வந்து கோட் வித் அக்கேஷன் இங்கே கமா ஈக்குவல் டு ஒரு ஸ்பேஸ். ஓகே, சரி இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ரொம்பவே வந்து சிம்பிளாக வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து அப்படியே லூப்பில் வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டாக பிரிண்ட் பண்ணும். இந்த மாதிரி இதை வச்சு வந்து லிஸ்ட்டில் வந்து ஒவ்வொரு எலிமெண்ட் இது பண்ணலாம், டப்புள் அதில் இது பண்ணலாம், எல்லாத்துலையும் பண்ணலாம். நம்மலாம் வந்து அந்த லிஸ்ட் டப்புள்ஸ் அந்த வீடியோஸ் நம்ம வந்து அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் தி ஃபார் லூப். இதான் ஃபார் லூப்போட பேசிக்ஸ். ஒரு ஃபார் லூப் வந்து இப்படி தான் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ இதில் வந்து வைல் லூப் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபார் லூப் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு கன்ஃபார்ம் இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி புரிஞ்சுருந்துச்சுன்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணி நினச்சா நீ அதை வந்து நமக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஸோ நன்றி, வணக்கம், பை பாய்.